Good evening to all. So last class என்ன பார்த்தோம்னா இந்த with replacement without replacement பார்த்தோமா. ஸோ பாருங்க ஆக்சுவலாக பாதியே நிப்பாட்டி பண்ணிக்கிறேன். ஸோ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து என்னென்னா 2 கார்டு எடுக்கிறோம். அது ஒரு ஃபர்ஸ்ட் கார்டு கிங்காக இருக்கணும், செகண்ட் கார்டு வந்து பிளாக்காக இருக்கணும். ஸோ இந்த ஆர்டர் இம்பார்ட்டன்ட். 1 by 1 எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிங்கு, செகண்ட் வந்து பிளாக்கு. இப்போ மொத்தம் 52 கார்டு இருக்குமா, அதில் ஒரு கார்டு எடுத்துருவோம். அதில் கிங்கில் 1 எடுத்துருவோம். இப்போ மிச்சம் ஒன்று வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னால அந்த ஒரு கார்டு எடுத்து வெளியே வச்சுருவோம். இப்போ மிச்சம் 51 கார்டு இருக்கும். 51ல் ஒரு கார்டு எடுத்துருவோம். ஸோ இப்போ பிளாக்லேயும் ஒரு கிங்கு வந்து நமக்கு வெளியே போயிருக்கும். அப்போ 25C1. ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்கள், ஒரு கிங்கு ஒரு பிளாக்கு. அப்போ கிங்கு வந்து மொத்தம் 52ல் 1 எடுத்துருவோம், 4 கிங்கில் 1 வந்துடுவோம், 1 பிளாக்கு. ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட், ரைட்டா. அப்போ மறுபடியும் அந்த கார்டை போட்டுருவோம். அப்போ அதே கார்டினாலிட்டி தான் இருக்கும், 52 தான் இருக்கும். பிளாக்ல அதே 26 மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க என்னன்னா, அதே மாதிரி பேக் கண்டெய்ன்ஸ் 6 ரெட் பால்ஸ், 5 ஒயிட் பால்ஸ். we draw 2 balls 1 by 1. அதான் முக்கியம், 1 by 1. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட்ங்கிறது முக்கியமானது. find the probability that 1 ball is red and 1 ball is white. இப்போ ஃபர்ஸ்ட் பால் வந்து ரெட்டா இருக்கணும், செகண்ட் பால் வந்து ஒயிட்டா இருக்கணும். ஸோ 1 by 1 எடுக்கிறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், வித் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ நம்பர் ஆஃப் ரெட் பால் 6, நம்பர் ஆஃப் ஒயிட் வந்து 5. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 11. நீங்கள் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அப்போ 1 ரெட்டு 1 ஒயிட். ஓகேங்களா. ஸோ அப்போ 11 பால்ஸ் டோட்டலாக இருக்கு. இனிஷியலி ஒரு ரெட் எடுத்துருவோம். அப்போ 6 சாய்ஸ், 6ல் 1 வந்துடும். அதே மாதிரி இங்கே 1 ஒயிட்டு. இப்போ 10C1. வித்தவுட் ரீப்ளேஸ் ஒரு பால் எடுத்து வெளியே வச்சுருவோம். அப்போ ஒயிட்ல இருந்து 1 எடுத்துருவோம். அதுமாதிரி வித் ரீப்ளேஸ்மெண்ட் அதே மாதிரி தான். ஓகே. இப்போ இதே மாதிரி இப்போ இதே கான்செப்டில் 3 பால்ஸ் எடுக்கிறோம். 3 ரெட் பால்ஸ் 1 by 1 எடுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ 11 பால்ஸ் இருக்குமா, 11ல் ஒரு ரெட் எடுத்துருவோம். அப்போ அந்த ரெட்டில் வந்து 1 வந்துடும். இப்போ டோட்டலே 1 கம்மியாகும், அந்த குரூப்லேயே 1 கம்மியாகும். மறுபடியும் டோட்டலே 1 கம்மியாகும், அந்த குரூப்லேயே 1 கம்மியாகும். ரைட்டா. அதுமாதிரி வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா. 6C1, 6C1, 11C1, 6C2, 11C, 6C1, சாரி 6C1, 11C1. ஓகேங்களா. ஸோ இதான் வித் ரீப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான டாபிக். ரைட்டுங்களா. சரி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு பார்ட் முடிச்சாச்சு. ஸோ பேசிக் ப்ராபபிலிட்டியை வந்து பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ், டிஸ்கிரீட், கண்டினியூஸ், பிடிஎஃப், பிஎம்எஃப், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் டிஃபைன் பண்ணியாச்சுன்னா செகண்ட் பார்ட் முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இன்னும் 2 வீடியோவில் ஃபர்ஸ்ட் யூனிட்டை முடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து டெஃபினிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துறேன் பாருங்க. முக்கியமான டெஃபினிஷனுங்க. ஆக்சுவலாக கிளியரான டெஃபினிஷன்ஸ் இங்கே இருக்குது. சரிங்களா. பாருங்க என்னன்ட்டு. ஸோ முக்கியமான டெஃபினிஷன்ஸ் இப்போ பாருங்க என்னன்னா, டெஃபினிஷன் ரேண்டம் வேரியபிள் ஆன் ஏ சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரியாமல் என்ன ப்ராபபிலிட்டி படித்தாலும் வேஸ்ட். ஓகே. இது தெரியாமல் ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னு டிஃபைன் பண்ண தெரியாமல் நீங்கள் என்ன படித்தாலும் வேஸ்ட். இப்போ குரூப் தியரியில் பைனரி ஆப்ரேஷன் என்னன்னு தெரியாமல் குரூப்பு, சப் குரூப்பு, ஐடியலு, சப் நார்மல் சப் குரூப்பு, சப் ரிங்கு, ஸோ அதெல்லாம் டோட்டலி வேஸ்ட். அதனால ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னு படிச்சுட்டு நீங்கள் எடுத்து படித்தா போதும். ஸோ ரேண்டம் வேரியபிள் ஆன் ஏ சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே. இப்போ எஸ்ங்கிற சாம்பிள் ஸ்பேஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட், ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கும், அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ்னா அது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே. ஆஃப் தட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்டு சாம்பிள் ஸ்பேஸ்னு படிச்சிருப்போம். அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சாம்பிள் பாயிண்ட்னு படிச்சிருப்போம். இப்போ ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுங்கிற டினோட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்கு நோட்டேஷன் இந்த இடத்துல எக்ஸ். ஃப்ரம் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து ரியல் நம்பர் ஆருக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அதை தான் என்ன சொல்கிறோம், ரேண்டம் வேரியபிள் ஆன் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ என்ன அர்த்தம், ஃபார் எவ்ரி ஒமேகா பிலாங்ஸ் டு எஸ், எக்ஸ் ஆஃப் ஒமேகா பிலாங்ஸ் டு ஆர். ஓகே. இப்போ இந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு இந்த சாம்பிள் ஸ்பேஸில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஆருக்கு யூனிக்காக அசைன் பண்ணும். ஓகேங்களா. ரைட். இப்போ ரேஞ்ச் ஆஃப் சாம்பிள்ஸ் ரேண்டம் வேரியபிள் என்ன வரும்னா, எக்ஸ் ஆஃப் ஒமேகா, ஒமேகா பிலாங்ஸ் டு எக்ஸ். எடுத்துனா இது ஒரு சப்செட் ஆஃப் ஆரா இருக்கும். ஓகேங்களா. ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ எஸ்ங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, டாஸிங் 2 காயின்ஸ்.
அப்போ டெல்லி ஆயிட்டேன். நான் இந்த மாதிரி அசைன்மெண்ட் நான் கொடுக்குறேன், என்னோட சாய்ஸ் தான். அசைன்மெண்ட் இப்படி தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, எப்படினாலும் கொடுக்கலாம். அப்படிதானே? ஸோ இப்படி எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு எலமெண்ட்டுக்கு அங்கே ஒரு எலமெண்ட் அசைன் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ஆஃப் இதுக்கு நான் என்ன செய்யலாம், -1 அசைன் பண்ணலாம், இந்த இடத்துல -3 அசைன் பண்ணலாம், இது 1000 அசைன் பண்ணலாம், 10 lakh இதனால அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் புரியுற மாதிரி அசைன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ எப்படினாலும் அசைன் பண்ணலாம். அந்த 4 நம்பருக்கு 4 எலமெண்ட்டுக்கு அங்கே ரியல் நம்பரில் 4 ஏதோ ஒரு நம்பரை நம்ம மேப் பண்ணி இது ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அப்போ ஃபங்க்ஷன் சொல்லும்போது ரேண்டம் வேரியபிளாக மாறிடும். அப்போ நம்ம ரியல் லைஃப்பில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதான் நம்ம எக்ஸாம்பிளாக கொடுக்க முடியும். ரைட்டா? இப்போ அதனால எக்ஸ் ஆஃப் இப்போ எக்ஸுங்கிற இந்த எலமெண்ட்டுக்கு 0 அசைன் பண்ணியிருக்கோம், இந்த இதுக்கு 1 அசைன் பண்ணியிருக்கோம், இந்த இதுக்கு 1, இந்த இதுக்கு சாரி மாற்றி போட்டுக்கணும், ஹெட்ஸ்னா 2ல் போடணும், 2 1 இங்கே 0. ஓகே, இப்போ எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள் ஆன் எக்ஸ். ஓகேங்களா? ஆன் எஸ். ஓகே, இப்போ ஓகே, இப்போ என்னன்னா ரேஞ்ச் ஆஃப் என்ன வரும்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா பிலாங்ஸ் டு எஸ். அப்போ ரேஞ்ச் என்ன வரும், இந்த எலமெண்ட் ரேஞ்ச் 0 1 2. ரைட்டா? இது சப்செட் ஆஃப் ஆர். ஓகே, கவுண்டபிளி சப்செட். அப்போ இது டிஸ்கிரீட் இல்ல, ஆமா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளா மாறிடும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் வந்து அட்மோஸ்ட் கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஆர் இருந்தா இந்த எக்ஸுங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டினியூஸ் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம். அது பின்னாடி பார்ப்போம். அதே இது அன்கவுண்டபிளா இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம். அது பின்னாடி பார்ப்போம் லேட்டர். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம்னா இதை தான் எழுதியிருப்போம். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் when tossing 2 coins. 2 காயினை டாஸ் பண்ணும்போது ஸோ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஓகேங்களா? 2 காயினை டாஸ் பண்ணும்போது ஸோ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் கிடைக்குமா? ஸோ அந்த அசைன்மெண்ட் தான் நம்மளோட ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறோம் எக்ஸுங்கிறது. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எங்கெல்லாம் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்ன்னு எழுதுறீங்களோ, நம்பர் ஆஃப் வின்ஸ், நம்பர் ஆஃப் அதெல்லாம் ரேண்டம் வேரியபிள் டினோட் பண்ணும். ஸோ என்னன்னே தெரியாமல் படிச்சிருப்போம், இதான் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேத்துக்கு என்னன்னே தெரியாது. ஓகேவா? இதுதான் ப்ராசஸ், முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? பேசிக், வெரி வெரி பேசிக். இப்போ அடுத்து பாருங்க. இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா பேர் ஆஃப் டைஸ் ரோல்டு. ஸோ 2 டைஸ் ரோல் பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ் எல்இஎஸ். அப்போ என்ன ஆஃபீஸ் 36 வந்துடும். எக்ஸுங்கிறது நான் ஒரு அசைன்மெண்ட் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ரியல் நம்பருக்கு எப்படி அசைன் பண்ணுறேன்னா இந்த மாதிரி அசைன் பண்ணுறேன், a+b அசைன் பண்ணுறேன் ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். இப்போ இது ஃபங்க்ஷனா? இட்ஸ் வெல் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து ரேண்டம் வேரியபிள் ஆன் எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே எக்ஸ் எதை குறிக்குன்னா எக்ஸ் டினோட்ஸ் தி சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் த டைஸ். சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் த டைஸ் அதை குறிக்கும். அப்போ இதுக்கு ரேஞ்ச் ஸ்பேஸ்ன்னு பார்த்தா என்ன வரும்? ரேஞ்ச் ஸ்பேஸ் பார்த்தா 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் வரும். ஓகே, அப்போ ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் வந்து அட்மோஸ்ட் கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஆரா இருக்கிறதுனால இது வந்து டிஸ்கிரீட், இந்த எக்ஸை வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட், அது பின்னாடி பார்ப்போம். இப்போ ரேண்டம் வேரியபிள் என்னன்னு பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏ ரேண்டம் வேரியபிள்ஸ். ஓகே, பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் இங்கிருந்து அசைன்மெண்ட் நடந்துச்சுன்னா அப்போ இன்வர்ஸ் இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அதை நம்ம பார்ப்போம். ஸோ டைரக்ட் இமேஜ், இன்வர்ஸ் இமேஜ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிப்போம். ஸோ இங்கேருந்து சில அசைன்மெண்ட் அங்கே நடந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம டைரக்ட் இமேஜ், இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிப்போம். இப்போ இன்வர்ஸ் இமேஜ் இங்கே பார்த்தது டைரக்ட் இமேஜ், இங்கே பார்த்தது டைரக்டா இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். இங்கே இன்வர்ஸ் இமேஜ். அப்போ எக்ஸுங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறோம், இல்லாட்டி ஏங்கிறது ஏங்கிறது ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் எடுத்துக்கிறோம். இங்க எடுத்துக்கிறோம், ஏ இங்க எடுத்தாச்சு. எடுத்து எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம்னா இங்க இருக்கிற எலமெண்ட், ஓகே, ஆக்சுவலா இங்க இருந்து சம் எலமெண்ட் வந்து இங்க மேப் ஆயிருக்கும். ஓகே, இந்த கலெக்ஷனை நம்ம எக்ஸ் இன்வர்ஸ் ஏன்னு எழுதியிருக்கோம். ஓகே, புரிஞ்சுக்கிறீங்களா? எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ஸோ இந்த டொமைன்ல உள்ள என்ன எலமெண்ட்லாம் இங்க உள்ள ஒரு செட் ஏக்கு மேப் ஆச்சோ இந்த கலெக்ஷன் தான் இந்த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. when 2 coins are tossed. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ங்கிறது ரேண்டம் வேரியபிள், அது எதை டினோட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஹிட்ஸ்.
ஓகே டினோட் பண்ணுது. இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 வரும். இப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படி அசைன் பண்ணியிருப்போம். நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அர்த்தம் 0 1 2. இப்போ ஒமேகா வந்து டிடியா இருந்தா 0, டைல் ஹெட் டைல்னா 1, இது 2ன்னு எடுத்துருப்போம். அப்போ இன்வர்ஸ் இமேஜ் என்ன வரும்? இன்வர்ஸ் இமேஜ் அர்த்தம் இந்த ஸோ இதோட இன்வர்ஸ் இமேஜ் வந்து இந்த எலமெண்ட் வரும். இதோட இன்வர்ஸ் இமேஜ் இந்த ரெண்டு டூ இந்த these two elements. இதோட இன்வர்ஸ் இமேஜ் வந்து இது. ஓகேங்களா? அதே மாதிரி இதை பார்த்துப்போம். இதே தான் சேம். ஸோ ரெண்டு டைஸை த்ரோ பண்ணும்போது எக்ஸ் எதோ டினோட் பண்ணுவோம், சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் த டைஸ். அப்போ இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எக்ஸ். இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எக்ஸ். அப்போ இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எக்ஸ் வராது. இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் சப்செட் ஏ ஆஃப், அதாவது இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எந்த செட்னு எழுதணும்? ஓகே, அண்டர் எக்ஸ்ல. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏங்கிற செட்டு. இப்போ ஏங்கிற செட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். என்ன இப்போ பாருங்க, இப்போ ஏங்கிற செட்டு இங்கே இந்த செட்டுக்கு என்னென்னலாம் இருக்கு பாருங்க. அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு அர்த்தம் சம் வந்து 2 வரக்கூடிய மேப்பிங். அப்போ 1 1 சம் 3 வந்து இந்த ரெண்டு எலமெண்ட் மட்டும் தான் மேப் ஆயிருக்கும். ஆக்சுவலாக இங்கே அங்கே நடந்திருக்குமே, ஏதாவது இதில் ரேண்டம் வேரியபிள் இந்த எலமெண்ட் இதை அசைன் பண்ணியிருப்போம், இங்கேருந்து இங்கே அசைன்மெண்ட் பண்ணியிருப்போம். இந்த 2 பேத்துக்கு இவன் அசைன் பண்ணியிருப்போம், இந்த 3 பேத்துக்கு இங்கே அசைன் பண்ணியிருப்போம், இந்த 4 பேத்துக்கு இங்கே அசைன் பண்ணியிருப்போம். ரைட்டா? ஸோ அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன், பார்த்துக்குவோம். ரைட்டா? ரைட். அடுத்து ஒரு முக்கியமான ஒன்வர்ட் கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ அது படிக்கிறீங்க இல்லையா, அதை படிச்சுக்கோங்க. என்ன ஸோ என்னன்னா, இப்போ எக்ஸ் ஒய்ங்கிறது ரெண்டு ரேண்டம் வேரியபிள், 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் ஆன் த சேம் சாம்பிள் ஸ்பேஸ் எக்ஸ் எஸ்ல டினோட் பண்றோம். எக்ஸ் ஒய்ங்கிறது 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் ஆன் த சேம் செட் ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேங்களா? எஸ். ஓகே, இப்போ லெட் ஏபிங்கிறது எனி ரியல் நம்பர் எடுத்தாச்சு. தென் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இஸ் ஆல்சோ ஏ ரேண்டம் வேரியபிள்ஸ். எடுத்துதானே? இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், நம்மளால கொடுக்க முடியும். இப்படி ஃபங்க்ஷன் கொடுக்க முடியும் தானே. இப்போ ஏ ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி பிளஸ் ஆர் மைனஸா ஒமேகா ஃபார் ஒமேகா பிலாங்ஸ் டு எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வந்துடும்? ஏ ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இப்படி கொடுக்கலாம் தானே, பி ஆஃப் ஒய் ஆஃப் ஒமேகா. ஸோ இது ஒரு ரியல் நம்பர், இது ஒரு ரியல் நம்பர், சம் ரியல் நம்பர், ப்ராடக்ட் ரியல் நம்பர், ப்ராடக்ட் ரியல் நம்பர், சம் இஸ் ரியல் நம்பர். அப்போ இது ஒரு ரியல் நம்பர் ஆயிரும். அப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு இமேஜ் வந்து மேப் பண்ணி யூனிக்கா எலமெண்ட்டை மேப் பண்ணிடும். அப்போ அது வந்து ஃபங்க்ஷன் ஆயிரும். ஏஎக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பிஒய் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆன் எஸ்ன்னு வந்துடும். அப்போ இது வந்து ரேண்டம் வேரியபிள்ஸா நம்ம நினைச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே இப்போ எக்ஸ் இன்டூ ஒய் அதே மாதிரி சேம் தான். ஸோ இதுவும் ரேண்டம் வேரியபிளா இது பண்ணும். இப்போ 1/xம் ரேண்டம் வேரியபிள்ஸ் ப்ரொவைடட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் 0 ஃபார் எவ்ரி ஒமேகா பிலாங்ஸ் டு எஸ். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமானது. இப்போ அதே மாதிரி எக்ஸ் பை ஒய்யும் ரேண்டம் வேரியபிள்ஸ், இதை வச்சு எழுதலாம். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இதை எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஆல்சோ ஏ ரேண்டம் வேரியபிள்ஸ் ப்ரொவைடட் ஒய் ஆஃப் ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் 0 ஃபார் எவ்ரி ஒமேகா பிலாங்ஸ் டு எஸ். ரைட்? ஓகேங்களா? அப்போ அடுத்து ஒரு முக்கியமானதுன்னா ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்னா என்னது? ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னா அது ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான் கான்செப்ட். எல்லாமே எது கேட்டாலும் ஃபங்க்ஷன் சொல்லிட வேண்டியதான். ஓகேங்களா? எது கேட்டாலும் இங்கே வந்து ஃபங்க்ஷன் 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 தான் சொல்லணும். ரைட்? பாருங்க என்னன்னா, இப்போ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆன் ஏ சாம்பிள் ஸ்பேஸ், ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் பி தான் எடுத்துக்கிறோம். பி ஃப்ரம் எஸ்ல இருந்து 0,1க்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை தான் என்ன சொல்றோம்? ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆன் எஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்னா பி எப்படி அசைன் பண்ணணும்னா, அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இந்த இன்டர்வல் ஏதோ ஒரு எலமெண்ட் மேப் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? எஸ்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் அது பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம ஈவெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஸோ இதான் என்னது? ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் கண்டுபிடிப்போமா, அது லைஸ் பிட்வீன் 0 to 1 சொல்லுவோமா? ஸோ அதுதான் நம்ம டெஃபினிஷன் எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட் வரும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், சாரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஒன் வேர்டு கேட்பாங்க.
பாருங்க என்னன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேர்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, மற்றது தேவையில்லை. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ரேண்டம் வேரியபிள், ரைட்டா? இது நம்ம ஜென்ரலாக பேசுறது, கண்டினியூஸ் டிஸ்கிரீட் பேசாம ஜென்ரலாக பேசுவோம், ஓகேங்களா? ரைட். இப்போ என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொன்னாலும் ஒன்று தான், இல்லை சில நேரத்தில் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்போ மெயினாக அந்த கீவேர்டு டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வேர்டு வந்து மாறாது, ரைட்டா? ரைட். இப்போ எக்ஸுங்கிற ஒரு ரேண்டம் வேரியபிள் நம்ம கொடுக்கணும், கொடுத்தாச்சு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் எஃப் ஃப்ரம் ரியல் நம்பர் டு க்ளோஸ் டு 0,1, ஓகே, டிஃபைன்ட் பை f of x, probability of x less than or equal to x. சில நேரத்தில் PR போட்டால் ப்ராபபிலிட்டின்னு இருக்கும், ஜஸ்ட் பின்னு போட்டாலும் ஓகே தான். ஸோ இது நாங்கள் எழுதி எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ எழுதினா நாங்கள் எம்எஸ்சி லெவலில் இப்படி தான் எழுதணும்னு சொல்லுவாங்க, பி போடக்கூடாதுன்னு. சரி, எம்எஸ்சி லெவலில் இந்த மாதிரி தான் எழுதி எங்களுக்கு பழகிருக்காங்க. ஸோ முன்னாடி இப்போ ஸோ அதனால் எங்களுக்கு அதே பழக்கத்து ப்ராபபிலிட்டினா பிஆர் இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ரைட். ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் வித் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொடுக்குறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இப்போ இந்த இது முக்கியமான, இதை கண்டிப்பாக ஒன் வேர்டு கேட்பாங்க. ஸோ ஒன் வேர்டுக்கு ரொம்ப அருமையான கொஸ்டின், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக நான் எம்எஸ்சி படிக்கும்போது இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஒரு 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே மாற்றி மாற்றி எந்த செமஸ்டர் போனாலும் எந்த செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு, பிளஸ் 2லயும் இந்த கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளஸ் டூலையும் 2-3 தடவை இந்த கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, பார்ப்போம். இப்போ எஃப்ங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆனிய ரேண்டம் வேரியபிள் எக்ஸ், ஜென்ரல் ரேண்டம் வேரியபிள். ஸோ கண்டினியூஸ் டிஸ்கிரீட் நான் பிரிக்கல, இது பொதுவாக ட்ரூ, ரைட்? இப்போ தென் என்னென்ன ட்ரூனா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து ஸோ அப்பர் பவுண்டு 1 இருக்கும், லோயர் பவுண்டு 0 இருக்கும், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமல் எலமெண்ட் வந்து ஸோ 0க்கு 1க்கு இடையில இருக்கும், ஓகேங்களா? ரைட். ரைட். அடுத்து என்ன சொல்லுவோம்னா x less than y for any every x, y belongs to R with x less than y க்கு f of x less than or equal to f of y. அது எதுல இருந்து வரும்னா அந்த ப்ராபபிலிட்டில இருந்து வரும். இப்போ ஆல்ரெடி தெரியுமா, இப்போ a சப்செட் ஆஃப் b னா நமக்கு என்ன தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than or equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் b ன்னு தெரியும். ஸோ அதுல இருந்து எழுதுவோம், கரெக்டா? ஸோ f of x ன்னு அர்த்தம் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to x எழுதுவோம். இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to y ன்னு எழுதுவோம். இப்போ x less than y னால நமக்கு இந்த செட் வந்து இதை வச்சு எழுதக்கூடிய செட் வந்து லார்ஜர் ஆயிரும். அதனால இந்த இதுபடி இது வந்து வந்துடும். அப்போ இதுதான் என்னதுன்னா கால்குலஸ்ல f is increasing function on R ன்னு சொல்லுவோம். ஓகே, f is increasing function on R. Rங்கிறது இதானே டொமைன் தானே பார்க்கணும். ஓகே, இது என்ன சில நேரத்தில் நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா f of x வந்து என்ன பண்ணுது 0க்கு 1க்குள்ள நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். அதனால f is நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் இப்படி சொன்னாலும் ஓகே தான், ரைட்? இப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஸோ லிமிட்டிங் ப்ராசஸ் பண்றாங்க, ஓகேங்களா? லிமிட்டிங் ப்ராசஸ். இப்போ f of x ஃபங்க்ஷனை லிமிட் அட் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து f இன்ஃபினிட்டி. ஆக்சுவலா f இன்ஃபினிட்டி இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் திஸ், ஓகேங்களா? f இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்க முடியாது, லிமிட்டிங் சென்ஸ்ல சொல்லியிருக்காங்க, ரைட்டா? f இன்ஃபினிட்டி இப்போ லிமிட் எக்ஸ் f of x இது எழுதிடலாமா? ஆக்சுவலா அந்த செட் யாருன்னா எக்ஸை வந்து நம்ம அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுக்கிறோம். இப்போ இது என்ன ஆயிருன்னா ஹோல் செட்டே வந்துடும், ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே வந்துடும். இந்த செட் வந்து ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ், ப்ராபர்ட்டி ஆஃப் ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன 1 வந்துடும், ஓகேங்களா? அடுத்து இது fxக்கு லிமிட்டிங் வேல்யூ அட் மைனஸ் இன்ஃபினிட்டி போடுறாங்க, ஓகே? அப்போ இப்படி எடுக்கிறோமா, இப்போ எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் இன்ஃபினிட்டி, அப்போ என்ன செட் வந்து எம்டி செட் ஆயிரும். அப்போ எம்டி செட்டுக்கு ப்ராபர்ட்டி வந்து 0 ஆகும் இன் லிமிட்டிங் கேஸ், ஓகேங்களா? முக்கியமானது. அடுத்து இது வந்து நிறைய புக்ல இருக்காது, ஒரு சில புக்ல இருக்கும். எம்எஸ்சி லெவல் புக்ல இது இருக்கும், ரைட் கண்டினியூஸ் அட் ஏ. இப்போ ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இதான டொமைன், டொமைன் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஃபங்க்ஷன் வந்து ரைட் கண்டினியூஸ் அட் ஏ, ரைட் கண்டினியூட்டி இருக்கும், ஓகேங்களா? லெஃப்ட் கண்டினியூட்டிலாம் தெரியாது, ரைட் கண்டினியூட்டி மட்டும் இங்க இருக்கும். ஸோ அதான் இங்க எழுதியிருப்போம், லிமிட் ரைட் கண்டினியூட்டின்னு வரும், ஏ பிளஸ் தானே போடணும், எடுத்துனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இ. ஸோ ரைட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ரைட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா ரைட் லெஃப்ட் ரெண்டுமே இருக்கணும் அந்த பாயிண்ட்ல. அப்படி இருந்தால் தான்
continuous function ஓகேங்களா இப்படி இருக்கணும் limit extend to a plus f of x limit extend to a minus f of x is equal to f of a it belongs to real number இருந்துச்சுனா f is continuous at a இது வந்து right continuous at a இது வந்து left continuous at a ன்னு சொல்லுவோம் சோ இங்க வந்து அது தேவையில்லை right continuous at a மட்டும் இருக்கு இது ஒரு முக்கியமான क्वेश्चन அடுத்த ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த இது எப்படின்னா எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கோங்க a less than b இருந்துச்சுனா probability of a x less than or equal to b னா f of b minus f of a ன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ இதுல பாருங்க இது என்ன பண்ணிருக்கோம்னா ஆக்சுவலா இந்த இடத்துல இதுக்கு ஃபார்முலா இங்க இருக்கும் f of b இருக்கும் அது அங்க கொண்டு போய் மைனஸா கொண்டு போவோம் புரியுதுங்களா இதுல உங்களுக்கு புரியுதுங்களா probability of இந்த இடத்துல இப்ப எழுதிருக்கோம் அதாவது probability of a x less than or equal to b இது எப்படி எழுதிக்கலாம்னா probability of a less than x less than b plus probability of x is equal to b ன்னு எழுதிருப்பாங்க ரைட்டா இப்போ நமக்கு இதுக்கு தெரியும் இது என்னது f of b minus f of a ன்னு தெரியும் capital F of ரைட்டா இது அவங்க கேட்டிருக்காங்க a b probability of x equal to b அப்ப இந்த டேர்ம் இங்க வரும்போது மைனஸ் ஆகும் ஓகேங்களா சோ அத எழுதிக்கலாம் f of b சோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆனீங்க இப்படி போட்டு பார்த்தறலாம் மைனஸ் probability of x equal to ஆட் பண்ணனுமா சப்ட்ராக்ட் பண்ணனுமா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ரைட்டா ரைட் இப்போ இது இங்க பாருங்க c க்கு என்ன பண்ணனும்னா இந்த for b க்கு for c க்கு என்ன பண்ணனும் இப்போ நமக்கு தெரிஞ்சது இது probability of a x less than or equal to b க்கு இது எப்படி எழுதலாம்னா probability of a இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த c தான a சேர்த்திருக்காங்க a சேர்த்திருக்காங்க அப்ப நமக்கு இங்க வந்து a சேரல அப்ப அந்த a வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும் x is equal to a கரெக்ட்டா அப்போ இது இங்க வரும்போது பிளஸ்ஸா வந்துரும் ஓகேங்களா சோ அத தான் நம்ம எழுதி இருப்போம் ஓகேங்களா ஈஸியா நீங்க ப்ரூஃப் கொடுத்துடலாம் ஓகேங்களா அதே மாதிரி for d க்கு இதே மாதிரி கான்செப்ட் தான் d க்கு என்ன பண்ணிரலாம் probability of a சரி நமக்கு தெரிஞ்சது x less than or equal to b இதுக்கு என்ன தெரியும்னா probability of a இன்க்ளூட் பண்ணிருக்காங்களா x less than or equal to b அப்ப என்ன பண்ணனும்னா ஒரு a வந்து நம்ம வந்து கழிக்கணும் சரி இங்க a இல்ல இங்க a சேர்த்திருக்கோம் அப்ப இந்த a வந்து நம்ம கழிக்கணும் ரைட்டா அப்ப அது இங்க வரும்போது பிளஸ் ஆகும் அதுதான் இங்க எழுதிருப்போம் ஓகேங்களா சோ இத மெமரி பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஈஸி ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது அதனால சொல்றேன் ரைட்டா அப்ப அடுத்து என்னன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆக்சுவலா இது வந்து ஒரு தடவை கேட் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस ஆக்சுவலா கேட் எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா f வந்து ஒரு கண்டினியூஸ் f is ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் f is pdf னு கொடுத்திருந்தாங்க pdfனா கொடுத்துட்டு probability கேட்டிருந்தாங்க probability of x is equal to some ஏதோ நம்பர் நினைக்கிறேன் கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்தா நான் probability 0 னு போட்டேன் ஏன் 0 னா நம்ம எழுதி இருப்போம் நம்ம தான் பெரிய அறிவாளியாச்சே a to a f of x dx சோ இதுல வந்து நமக்கு என்ன கிடைக்காது சோ a to a ல நமக்கு ஏரியா கிடைக்காது 0 னு போட்டுருப்போம் ஓகேங்களா சோ ஆனா அது உண்மை கிடையாது போய் ஓகேங்களா கண்டினியூஸா இருந்தா கூட அது இந்த 0 வரணும் அவசியம் கிடையாது ஓகேங்களா சோ அதுக்கு தான் இந்த சோ ரொம்ப முக்கியமானது சோ ஒரு தடவை கேட் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस பாத்துக்கணும் இப்போ probability of x is equal to a னா நான் என்ன எழுதணும்னா f of a minus f of a minus னா f ஓட a f க்கு என்னது f is continuous at a left side ஓகேங்களா left continuity limit ரைட்டா இங்க எழுதி இருப்பேன் சோ இது முக்கியமான சார் very 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 important
ஓகேங்களா? சரி, நான் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் இப்போ செட் ஆஃப் இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஃபோர்த்து கொஸ்டின் எழுதியிருக்கோமா? ஃபோர்த்து பாயிண்ட், செட் ஆஃப் ஆல் டிஸ்கண்டினியூட்டிஸ் ஆஃப் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் அட்மோஸ்ட் கவுண்டபிளாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து அட்மோஸ்ட் கவுண்டபிள் மீன்ஸ் கவுண்டபிளாக இருக்கலாம், அல்லது அதாவது அட்மோஸ்ட் கவுண்டபிள் மீன்ஸ் அதுக்கு மேலே போகாது. அதான் கான்செப்ட். அன்கவுண்டபிள் செட்டாக இருக்காது. ஸோ அதான் கான்செப்ட். ஓகே, அட்மோஸ்ட் கவுண்டபிள்னு அர்த்தம் அதுக்கு மேலே போகாது, அவ்வளோதான். அதுக்கு கீழே தான் வரும். நம்ம அதுக்கு கீழே வரும்போது என்னது ஃபைனைட் செட்டு, கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட், அந்த மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? there are two types. One is discrete random variables, another one is continuous random variables. இப்போ சிங்கிள் வேரியபிள் பார்க்குறோம், அடுத்து நம்ம 2 வேரியபிள் பார்ப்போம். 2 வேரியபிள்ஸ், அப்போ n வேரியபிள்ஸ் பார்க்கும்போது சாம்பிளிங் தியரி போகும். n லீனியர் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் சொல்லி சாம்பிளிங்கில் போகும். ரைட், இப்போ பாருங்க. இப்போ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு எடுத்தோம்னா ரேண்டம் வேரியபிள் x from s to r takes or assume. Okay, takes or assume na assume at most a countable number of real values. ஓகேங்களா? அதோட இமேஜ் வந்து அதோட இமேஜ் செட் வந்து அட்மோஸ்ட் கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஆரா இருக்கும். அதான் இங்கே போட்டுப்போம். ஓகேங்களா? அட்மோஸ்ட் a countable number of real values, then x is called discrete random variable. அதாவது range of x is a at most countable subset of r. பொதுவாக range of x என்ன வரும்? r ஓட சப்செட் தான் வரும். அது வந்து என்னது அட்மோஸ்ட் கவுண்டபிள் சப்செட் ஆஃப் r இருந்துச்சுன்னா அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து நம்ம டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன அர்த்தம்னா, if a random variable x வந்து takes any value in an interval, முக்கியமானது any an interval. அப்போ இன்டர்வல் சொல்லும்போது more than 2 points இருக்கும். அப்போ more than 2 points there are infinitely many numbers are in the intervals. ஓகேங்களா? அப்போ range of x என்ன வரும்? uncountable subset r ஆகும். ஓகே, range of x என்ன வரும்? uncountable subset of r இருக்கும். ஓகேங்களா? ரைட், இது இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். நெக்ஸ்ட், இப்போ இதை வச்சு எழுதக்கூடிய ஒரு 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 ஃபங்க்ஷன், அதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், பிஎம்எஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிஎம்எஃப். அப்போ ஒரு ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருவோம், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளை எடுத்துக்கோங்க. எ ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எஸ் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ். அதனால தான் என்ன பண்ணியிருப்போம்னா நிறைய இடத்துல எஃப் வர இடத்துல ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி வர இடத்துல எஃப் யூஸ் பண்ணுவோம். அதாவது இதில் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ என்ன காரணம்? ரெண்டு ஈக்குவலுங்கிற இந்த இடத்துல மீனிங். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றதும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ன்னு சொல்றது ஒன்று. எப்போனா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி பண்றதை வந்து என்ன சொல்லுவோம்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ப்ரொவைடட் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பரா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸோ இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு யூனிக்காக அசைன் பண்ணியிருக்கணும். அது ஒரு கண்டிஷன். அப்புறம் வந்து சம்மேஷனை ரன் பண்ணுறோம். ஸோ எஸ்ஸில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அவ்வளோ எலமெண்ட்டை வச்சு நம்ம சம்மேஷனை ரன் பண்ணும்போது அதாவது ப்ராபபிலிட்டி அது ஒன்று. ஆக்சுவலாக இதான அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? சம் ஆஃப் ஆல் த ப்ராபபிலிட்டிஸ் போட்டிருப்போம். இதுக்கு மீனிங் தான் சம் ஆஃப் ஆல் த probabilities, sum of all the probabilities is over s is 1. எல்லா ப்ராபபிலிட்டி நம்ம சம் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு பாயிண்ட்ல நம்ம என்ன செய்யறோம்? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு சம் பண்ணா கண்டிப்பா 1 வரணும். அடுத்த கேஸ் வந்து என்னன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், பிடிஎஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸ்ங்கிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து எஸ் டு ஆர் இஸ் கால்டு பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ அதே மாதிரி சேம் கண்டிஷன். ஓகேங்களா? அங்க வந்து என்னது எஃப் வந்து நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் ஆன் த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்னு சொன்னோம். அதே தான் இங்கேயும். இங்கே டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1.
அதே தான் இங்கேயும். ஸோ இங்கே ப்ராபபிலிட்டிங்கிறது இதை வச்சு வரும். ஸோ இங்கே என்னது டோட்டல் இன்டெக்ரல், அதாவது எஃப் இஸ் இன்டெக்ரபிள் ஓவர் ஆராக இருக்கணும். ஸோ எஃப் இஸ் ரீமான் இன்டெக்ரல் ஆன் ஆர் ஓவர் ஆர். அதே நேரத்தில் இதுக்கு வந்து எக்ஸாக்டாக 1 வரும். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன். ஸோ இவ்வளோதான். ஸோ முக்கியமான விஷயங்களை பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா படுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா இதை வச்சு ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகேங்களா? ஏற்கனவே படிச்சிருப்போம் நம்ம. ஏற்கனவே +2லேருந்து ஆக்சுவலாக இதெல்லாம் +2லே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? என்ன அங்கே தெளிவு இல்லாமல் இருக்கும் நோட்ஸ், இங்கே கொஞ்சம் நீட்டாக எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எம்எஸ்சி லெவலுக்கு இது ஓகே, கரெக்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் வந்து 3 செமஸ்டர் எம்எஸ்சி லெவலில் ப்ராபபிலிட்டி படித்தோம். ஓகே, அதாவது ஸ்டாட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி மாற்றி மாற்றி படிப்போம். ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் முதல்ல படித்தாச்சு. ரைட்டா? ஸோ ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் படித்ததுனால நீங்கள் எல்லாமே ஓரளவு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் என் நோட்டில் எதுவுமே நான் எழுத மாட்டேன். ஓகேங்களா? என் நோட்டில் வந்து ப்ராபபிலிட்டி எப்பவுமே எந்த நோட்லையுமே இருக்காது. சரிங்களா? ஏன்னா எல்லாமே 3 செமஸ்டர் படித்ததுனால எம்எஸ்சியே ப்ராபபிலிட்டி வச்சு தான் நாங்கள் படித்தோம். ஸோ அதனால் நோட்டில் நாங்கள் எழுதுறதே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.